இன்றைக்கி தேதி டிசம்பர் 17, 2013. இவர் நாங்கள் ஒரு ஷார்ட்ஸை காலில் மாட்ட சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கு இன்றைக்கி இவரை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கும், என்னென்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறாரு, நம்ம எப்படி வைத்திய முறைகளை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த படம் பிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ இதில் பார்த்திங்கன்னா அவர் காலை தூக்கி வைக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறாரு. இதில் அவருக்கு மணிக்கட்டில் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அந்த வலு தான் இருக்குது, ஃப்ளெக்ஷன் இல்லை. அதனால் அதுக்கும் சிரமப்பட்டிருக்காரு. உட்காரும்பொழுதும் பேலன்ஸ் அவருக்கு போயிட்டே இருக்குது. அதனால தான் எல்போ ஐதர் ஊனிக்கிறாரு, இல்லை கையை விரல்களால் ஊனிக்கிறாரு. இப்போது இந்த பேண்ட் மாட்டும்பொழுதும் தப்பான காலில் மாட்டிட்டார். ஓகே, திருவிட்டார். இப்போது போடும்பொழுதும் பார்த்திங்கன்னா அவர் ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த ஸ்ட்ரென்த் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. அதை வச்சு தான் இதை பேண்ட்டெல்லாம் மாட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இன்னும் பேலன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்போ இன்னும் முட்டி மேலே இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போது இந்த பேண்ட் இப்போ முட்டி கீழே ஓடி போச்சு. அதான் இவர் திருப்பி மேலே இழுத்துக்கணும், இல்லைன்னா பேலன்ஸ் போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எட்டாது, இவரால் முன்னாடி குனிஞ்சு இழுக்க முடியாது. இப்போது இந்த பேண்ட்டை முட்டிக்கு மேலே நல்லா இழுத்துக்கிட்டாருன்னு சொன்னால் தான் அடுத்த காலை உள்ளே நுழைக்கிறது அவருக்கு சுலபமாக இருக்கும். அதனால் மேலே இழுத்துட்டாரு. இப்போ அந்த காலை தூக்குறதும் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த இடது கையிலையும் நீங்கள் இப்போது சாதாரணமான ஒருத்தர்கிட்ட அதை கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணியிருப்பார், கையால் பிடிச்சி தூக்கியிருப்பார். தூக்க வரலன்னு சொன்னால் இவர் கையால் பிடிக்கிறதுக்கும் வலுவில்லை. அதனால் அந்த மணிக்கட்டோட எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறமா பைசப்ஸ், இது ரெண்டையும் வச்சு இழுத்துட்டார். இழுத்ததுக்கப்புறமா இப்போது அந்த கால் பேண்ட்டில் இருக்கிற அந்த காலோட ஓட்டையை இதில் நுழைக்கணும். மறுபடியும் அந்த பேண்ட்டு கொஞ்சம் திருப்பி இருக்கிறாரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த கையில் பேலன்ஸுக்காக சப்போர்ட் வச்சுருக்காரு கையை. இதை கற்றுக்கிறதுக்கு இவருக்கு இப்போது 15 நாளைக்கு மேலே ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். இன்னமும் இதை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அவருக்கு 4.5 நிமிஷம் ஆச்சு, 4.25 நிமிஷம் கிட்ட. இப்போது அதையும் செஞ்சு பழகினார் அப்படின்னு சொன்னால் இன்னமும் நாளாவட்டத்தில் இந்த நேரம் குறைஞ்சி போகும். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது குறைஞ்சி போகும். ஓகே, 2வது காலம் போடப்பட்டு விட்டது. இப்போது காலை இறக்கணும். இதில் ஒரு சில நேரங்களில் இது கீழே விழுந்துடுச்சுன்னு சொன்னால் அநியாயத்துக்கான கோபம் வரும். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா மிஸ் ஆகி போகுதுன்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி தான் வந்தாகணும் இவங்கெல்லாம். இப்போது க்ளோனஸுங்கிற அந்த பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டு அவருக்கு. இன்னமும் நிறைய நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போது இந்த பேண்ட்டை இடுப்பு வரைக்கும், தொடை வரைக்கும் வந்துடுச்சு. இந்த தொடைக்கு மேலே இப்போ ஒரு இழுக்கணும் அப்படின்னு சொன்னால் இவர் எழுந்து நின்னால் தான் ஆகும். அதனால இவர் இப்போது எழுந்து நிற்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும். எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டார். இவர் கையை ஊனி எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போது இவரால் முடியுமான்னு தெரியல. இவர் கையை நீட்டி எழுந்தால் தான் இதுக்கப்புறமா அவரால் ஈஸியாக எழுந்துக்க முடியும். ஏன்னா அவர் உடம்பை முன்னாடி தள்ளுறதுக்கு உண்டான வலு அவருக்கு ஒன்றும் வரலை. பாதத்துக்கு மேலே அந்த உடம்பு வெயிட் மொத்தம் முன்னாடி வரணும். கையை நீட்டினா தான் முடியும். ஓகே, நீட்டிட்டார். ஆனாலும் முடியலை. அதையும் இன்னும் கொஞ்சம் வேகமாக செஞ்சார்னா இவரால் இழுத்துக்க முடியும். உடம்பு இன்னும் பின்னாடி போகிற அந்த இதுலேயே இருக்குது. நிமித்துறதுக்கு இன்னும் அவரால் முடியலை. இதுலேயும் ஸ்பேசம்ஸ் அவருக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்யுது. எல்லாம் தாண்டி வரணும் அவரை. ஆல்மோஸ்ட் பேண்ட் இடுப்புக்கு மேலே எழுப்பிட்டார். இப்போவும் பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு விரல்கள் அவருக்கு இல்லை. அவர் விரல்களில் பிடிமானம் இல்லைங்கிறத விட இன்னும் அந்த grip போதுமான அளவுக்கு இல்லை. இதெல்லாம் சாதாரணமாக ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் செய்வாங்க. எங்ககிட்ட ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இன்னும் எங்களுக்கு கிடைக்கலைங்கிறதுனால இவருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை வச்சு கற்றுக் கொடுத்துருக்குறோம்.